அரசு வழக்கறிஞர் பதவி பெற்றுத்தர 2,00,000 ரூபாய் கேட்டதாக தாவேகாவின் திண்டிவனம் சட்ட ஆலோசகர் ராஜசேகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த அவரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் கடந்த 10 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் பதவிக்காக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது 2,00,000 ரூபாய் வழங்குமாறு தன்னிடம் கூறப்பட்டதாகவும் பணத்தை மாவட்ட செயலாளரிடம் நேரடியாக வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கான குரல் பதிவு தன்னிடம் இருப்பதாகவும் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தலைமை இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வெயிட் பண்ணி பாப்பான்னாங்க. மாவட்டமா வெயிட் பண்ணுனாரு. அதனால தான் வெயிட் பண்ணேன். இப்போ காசு வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ள ஆள் அமைச்சிருங்க தெரிஞ்சிச்சு. இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல ஒரு ரெட்டு ஒன்று போட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு காமிக்கும். நாளைக்கே இது ஃபைல் பண்ணப்படும். முதலமைச்சர் தான் இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டிய கேட்டுக்கொடுக்குறேன். இது முறையான ஆவணத்தை ரெடி பண்ணி முறையான யார்கிட்ட கொடுக்க முடியாது நான் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். மயிலம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருகின்றனர். மயிலம் சன்னதி வீதி, அண்ணாநகர், விநாயகர் கோவில் தெரு மற்றும் மயிலாடம்பாறை பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள போர்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமாரின் சொந்த ஏற்பாட்டில் டிராக்டர் மூலம் குடிநீர் டேங்குகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் குடிநீர் தேவையை சமாளிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் நீண்ட காலத்திற்கு இது நிரந்தர தீர்வாக இருக்காது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மயிலம் பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். வெறும் 200 ரூபாய் கமிஷன் கிடைத்ததால் நம்பிய பெண் அடுத்தடுத்து பணம் செலுத்தி இறுதியில் 1,09,000 ரூபாயை இழந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கடலாடிக்குளத்தைச் சேர்ந்த சாரதாவை அடையாளம் தெரியாத நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். பிளிப்கார்ட் தயாரிப்புகளை ப்ரமோட் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினால் கமிஷன் கிடைக்கும் என கூறியுள்ளார். முதலில் 200 ரூபாய் கமிஷனும் கிடைத்துள்ளது. பின்னர் டெலிகிராம் மூலம் டாஸ்க் மற்றும் முதலீடு பெயரில் பணம் செலுத்த வைத்துள்ளார். இதை நம்பி சாரதா 7 தவணைகளில் 1,09,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் கமிஷன் வழங்காமல் அந்த நபர் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தமிழக கோவில்களில் அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராக மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் வரும் கோவில்களில் அறங்காவலர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக பரம்பரை மற்றும் முறைவழி சாரா அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மாவட்ட அமர்வு நீதிபதி ராமநாதன் துணைத் தலைவராகவும் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, ஓய்வு பெற்ற கலெக்டர் சம்பத் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாகவும் இடம்பெற்றுள்ளனர். தமிழக கோவில் அறங்காவலர் தேர்வு நடவடிக்கையில் மயிலம் ஆதீனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பு கவனம் பெற்றுள்ளது. விழுப்புரத்தில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை நீக்கி மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழுப்புரத்தில் பிரிந்து வாழ்ந்த மனைவியை வழிமறித்த கணவர், அவர் மீது ஆசிட் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் முத்தோப்பு அகரம்பாட்டையைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவரது மனைவி அன்புராணி.
குடும்ப பிரச்சினை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று காலை அன்புராணி வேலைக்கு சென்றபோது அவரை வழிமறித்த ராமச்சந்திரன் பாத்ரூம் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆசிடை அவர் மீது வீசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் அன்புராணியின் முகம் மற்றும் வாய்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பியோடிய ராமச்சந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.